மகத்தான தலைவராக தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய புரட்சி தளபதி விஜய் அவர்கள் இன்று சந்திக்கக்கூடிய அரிய வாய்ப்பையும் உயர்ந்த ஒரு சூழ்நிலையும் இன்று ஏற்பட்டது. இந்த சந்திப்பு இனிய சந்திப்பு, மிக உயர்ந்த சந்திப்பு. காலம் ஒரு தகுதியான தலைவரை இந்த தமிழ்கூறும் நல்ல உலகத்திற்கு வழங்கியிருக்கிறது. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தின் கட்டளையாக வந்தாரோ, எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தின் கட்டாயமாக வந்தாரோ, அப்படித்தான் சந்திரசேகர், ஜோசப், விஜய் என்கிற மகத்தான ஈடு இணையற்ற ஒரு இளைஞர் இன்று காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையிலே காலம் தீர்மானிக்கப்பட்ட தலைவராக இன்று வந்திருக்கிறார். அவருடைய தேவை இன்னும் அரை நூற்றாண்டு காலத்திற்கு இருக்கிறது. நிச்சயமாக தமிழ் ஒரு நல்லுலகம் அவரை போற்றி பாதுகாக்கும். ஊழலற்ற நிர்வாகத்தையும் லஞ்ச லாவண்யற்ற நிர்வாகத்தையும் தருகிற தமிழக அரசுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் விலகி வந்ததற்கு என்ன காரணம்? கசப்பான நினைவுகள், சில காயங்கள், சில கண்ணீர்கள். ரைட் பார்ட்டி ராங் லீடர் என்கிற அடிப்படையிலே நாங்கள் விலகி வந்துவிட்டோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை. தகுதியுள்ள தலைவராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களின் பக்கம் இன்று எல்லோரும் நகரத் தொடங்கிவிட்டார்கள். நான் கனவிலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகுவேன் என்று நினைத்து பார்த்தது கூட இல்லை. எங்கள் தந்தையார் கிளைக்கழக செயலாளராக அந்த இயக்கத்தில் இருந்த காலம் தொட்டு இன்று வரை, நேற்றைய வரை நாங்கள் அந்த இயக்கத்தோடு ரத்தமும் சதையுமாக பணியாற்றி இருக்கிறோம். அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து வந்தபோது மனவேதனை இருந்திருக்கிறது. ஆனால் அந்த மனவேதனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இல்லையே என்கிற வருத்தத்தில் தான் ஒரு நல்ல தலைவரை தேடி வந்திருக்கிறோம். நல்ல தலைவர், கனிவுடன் பேசினார், இனிமையாக பேசினார், மிக அற்புதமாக எளிமையாக பேசினார். இப்படிப்பட்ட தலைவரோடு அவரே அவர் தன்னை பொன்னாடையை போர்த்தி மகிழ்ந்தார். பொன்னாடியை போர்த்தி ஆரத்தழுவி இன்னும் மீண்டும் ஒருவரை புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார். வேறு என்ன கருத்துக்கள் என்று கேட்டார். நடுவண் அரசு பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் மேகதாது அணை நடுவர் மன்றத்தில் தீர்ப்பின் மூலமாக நடுவர் மன்றம் அமைப்பால் காலதாமதம் நீட்டிக்க கூடாது, அப்படி ஒரு காலதாமதம் ஏற்பட்டு விடுமோ என்று சொல்கிறது விரிவாக அதற்குரிய ஒரு தகவல்களை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டிருந்திருக்கிறார். இப்படி எந்த கருத்துக்களையும், எதிர்கருத்துக்களாக இருந்தால் கூட அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை ஏற்றுக்கொள்கிற மனம் படைத்தவராக முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உள்ளபடி இப்படி ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை.